அல்லது குழந்தை வந்து ஏதாவது ஒரு ஊனத்தோட பிறக்கிறது, அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் சரியான தடுப்பூசிகள் இல்லாமல் குறைபாடு ஏற்படுறது, மந்த புத்தியோட இருக்கிறது, தயக்கத்தோட இருக்கிறது, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, கூச்ச சுபாவத்தோட இருக்கிறது, ஒரு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் சனினாலதாயா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே இவர்கள் பிறந்திருப்பதால சனி பகவான் மட்டும் நல்ல அம்சங்கள்ல இருந்து லக்னத்திற்கு யோகமாக இருந்தால் அந்த ஞானம்னு சொல்றாங்கல்ல, பிறவி ஞானம்னு சொல்றாங்கல்ல, உன்னை கத்துக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, உன்னை அனுபவப்படுறதுன்னு சொல்றாங்கல்ல, எப்படியா சின்ன வயசுல இவ்வளவு பெரிய விஷயங்களை உங்களால கிரகிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த 10-12 வயதுக்குள்ளாக மாபெரும் பக்குவம்னு சொல்றாங்கல்ல, இந்த பக்குவத்தை எல்லாம் கொடுப்பதற்கு கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருப்பதால மட்டும்தான் இது சாத்தியமே. கொஞ்சம் நெகட்டிவா இருந்துட்டா தாயை பிரிகிறது, தகப்பனை பிரிகிறது, படிப்பு இல்லாமல் போயிடுறது, அல்லது படித்தும் அது ஞாபகத்திற்கு வராமல் போயிடுறது, உடல் பிணிபிடைகள், அதீத வைத்திய செலவுகள், பூர்வீக சொத்தை இழக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அல்லது சொத்தே இல்லாமல் போயிடுறது, அடிக்கடி வீடு மாற்றம், இப்படி நிலைகளையும் கடகம் பூசத்திலே பிறந்தவர்கள் அந்த இளமை பருவத்தில் சனி திசையில் சந்தித்திருப்பார்கள்.